ஓகே. தல சொன்ன மாதிரி அத ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஆடுறத ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசறோம். நம்ம இதுல இல்ல. ஆனா ஆர்சிபி ஃபேன் அப்படி இல்லையே ப்ரோ. மைண்ட் ப்ளோன் அதெல்லாம். எது கப்பையும் உடைப்பாங்க. கப்பையும் உடைப்பாங்க. ருத்ராஜ். Everyone except why we are expecting Dhoni to play. The guy is playing for once a year and everyone that is catch miss and after that he played a bad shot. It was disappointing. ஹாப்பின்னு சொல்ல முடியாது. லைக் நான் மத்த ஃபேன்ஸ் மாதிரி லைக் வந்து சிஎஸ்கே இருக்கிற அந்த மாதிரி பிளேயர்ல சந்தோஷம். ஜெயிச்சது சந்தோஷமே தவிர இங்க ஜெயிச்சது சந்தோஷம் அப்படி எதுவுமே இல்லை. இது வந்து this is for Bangalore toxic fans. ஓகே இது ரெக்கார்ட். I am not sad because Dhoni played well. How was Dhoni's entry? 21-12 எப்ப நீங்க 22 வரீங்களோ எப்ப 5 டிராஃபிக்கு மேல ஒரு டிராஃபி அடிக்கிறீங்களோ அப்ப நீங்க பேசுங்க. நாங்க அப்ப பேசுங்க கேக்குறோம். நாங்க பேசுங்க நாங்க பேசுவோம். நீங்க கேட்டுதான் ஆகணும். ரவீந்திராவும் ருத்ராஜும் ஓபன் பண்ணா பெட்டரா இருக்கும்னு தோணுது. Yeah, it was very good. This is the first match we are watching in this stadium. We are from Kolkata. Oh super. So Dhoni fan. yeah. ஓகே ஓகே. 3 run drop catches. 3-4 கேட்ச் விட்டாங்க. டிராஃபி ஆச்சு. மேட்ச் எப்படி இருந்துச்சு? மேட்ச் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. RCB win. இங்க இருக்கிற சென்னை ஃபேன்ஸையும் சரி, இங்க இருக்கிற ஆர்சிபி ஃபேன்ஸையும் சரி, எங்களை பார்த்து அடுத்த சின்னசுவாமியில நடக்க போற மேட்சுக்கு அந்த ஃபேன்ஸ் வந்து உண்மையாவே எங்களை பார்த்து கத்துக்கிட்டு அந்த மாதிரி நடந்துக்கணும். டீம் தோத்தது ஒரு வருத்தம், தோனி அடிச்சது நமக்கு ஒரு ஆறுதல் பரிசு. ஆறுதல் ஆர்சிபி ஜெயித்தாங்கன்றது எனக்கு வருத்தம் இல்ல. நம்ம ஹோம் கிரவுண்ட்ல நம்ம தோத்துட்டோம்ன்றது ஒரு தோத்துட்டோம். அவங்க நாங்க எந்த அளவுக்கு கோலியை சப்போர்ட் பண்ணோமோ, நாங்க எந்த அளவுக்கு கோலியோட பிரசன்ஸ் என்ஜாய் பண்ணோமோ, அதே அளவுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் தோனியோட பிரசன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. ஆனா மேட்ச் எப்படி இருந்துச்சு? யார் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணது சொல்லுங்க. How was the match? It was superb. Who disappointed you? Today's match. I think Rutraj. everyone except why we are expecting Dhoni to play. The guy is playing for once a year and That everyone catch is miss and after that he played a bad shot. It was disappointing. Okay, it's a record. I am not sad because Dhoni played well. How was Dhoni's entry? Yeah, it was very good. This is the first match we are watching in this stadium. We are from Kolkata. Oh super. So Dhoni fan. yeah. Okay okay. சென்னையில I would say ஒரு கலெக்டிவ் டிசப்பாயின்ட்மென்ட். ஏன்னா லைக் இருக்காங்க சில பேர் இந்த மாதிரி டாக்ஸிக்காவும் இருக்காங்க. பட் உள்ள ஆக்சுவலா இந்த தடவை நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ், ஜென்யூனான ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேரை பார்த்துருக்கோம். ரொம்ப லைக் எந்த ஒரு வன்மமும் கத்தாம ஜென்யூனா இந்த லெஜண்ட்ஸை பார்த்துட்டு போகணுன்ற ஒரு இருக்காங்க. அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ நோ தேர்ஸ் லைக் ஒரு லாட் ஆஃப் ஒரு வார் போய்கிட்டு இருக்கு, ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி போயிட்டு இருக்குன்னு தெரியும். பட் தென் சென்னையுடைய ஆர்சிபி ஃபேன்ஸ் பெங்களூருடைய ஆர்சிபி ஃபேன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மெச்சூர், ரொம்பவே ஹெல்த்தியா இருக்காங்க. ரொம்ப ஹெல்த்தியான மேட்ச் தான் நடந்துச்சு. நாங்களாம் ரொம்ப ப்ரிப்பேர்டா வந்திருக்கோம். பயங்கரமான பேனர் போஸ்டர்லாம் அடிச்சு அதை ஓபன் பண்ணி காட்டுங்களா எப்படி இருக்குன்னு பாப்போம். இது வந்து this is for Bangalore toxic fans. ஓகே ஓகே. 21-12 எப்ப நீங்க 22 வரீங்களோ எப்ப 5 டிராஃபிக்கு மேல ஒரு டிராஃபி அடிக்கிறீங்களோ அப்ப நீங்க பேசுங்க. நாங்க அப்ப பேசுங்க கேக்குறோம். நாங்க பேசுங்க நாங்க பேசுவோம். நீங்க கேட்டுதான் ஆகணும். ஆகணும். பட் உண்மையாவே சொல்லணும்னா சென்னையில இருக்கக்கூடிய ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப ஜென்யூனான ஃபேன்ஸ். ஓகே. எந்த வன்மமும் காக்கல, எந்த டாக்ஸிசிட்டியும் பார்க்கல. அவங்க நாங்க எந்த அளவுக்கு கோலியை சப்போர்ட் பண்ணோமோ, நாங்க எந்த அளவுக்கு கோலியோட பிரசன்ஸ் என்ஜாய் பண்ணோமோ, அதே அளவுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் தோனியோட பிரசன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. ஒரு சின்ன டிசப்பாயின்ட். என்ன டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு இப்போ இன்னைக்கு தோத்ததுக்கான? 3 run drop catches. 3-4 கேட்ச் விட்டாங்க. டிராப் ஆச்சு. அது இல்ல நான் எப்படி நம்மளுடைய ஓபனிங் லைனப்புமே கொஞ்சம் வீக்கா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். திருப்பி ருத்துவே ஓபன் பண்ணுமா அந்த மாதிரியா? ஐ வுட் சே குட் பி பெட்டர். பட் அவருக்கு நல்ல பார்ட்னர் இருக்காரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஐ ஃபீல் லைக் ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜும் ஓபன் பண்ணா பெட்டரா இருக்கும்னு தோணுது. பட் தென் திரிபாதி அண்ட் தீபக் கூட ஐ திங்க் டெவான் கான்வே திருப்பி வரணுமோ சொல்ல முடியாது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஓபனிங் பேர்ல தீபக் ஹூடாவோட டொமஸ்டிக் ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவருடைய ரெக்கார்ட்ஸ் வந்து நாட் as bright as compared to Devin Conway's record. So I feel like நம்ம பேட்டிங் லைனப் ஓபனிங் பேட்டிங் லைனப்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரது பெட்டரா இருக்கும். சேஞ்சஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். தலை என்ட்ரி எப்படி இருந்துச்சு? இதெல்லாம் மறந்துடுமே தலை என்ட்ரி பார்க்கும்போது. மைண்ட் ப்ளோன் அதெல்லாம். அது ஒரு பக்கம் இருந்துச்சுனாங்க. பட் அது ஒண்ணுக்காக மட்டுமே வரல இல்லைங்களா? எஸ் எஸ். இவனால சிஎஸ்கே ஃபேன் தோனி வராருன்றது நமக்கு ஒரு போனஸ் தானே தவிர அதுதான் அல்டிமேட்டா பண்ணா கிடையாது. ஓகே. டீம் ஜெயிக்கணும் அப்படின்றத நமக்கு தோனியோட 6 அடிக்கும்ன்றது வந்து போனஸ் தானே தவிர அது அல்டிமேட்டம் கிடையாது. டீம் தோத்தது ஒரு வருத்தம், தோனி அடிச்சது நமக்கு ஒரு ஆறுதல் பரிசு. ஆர்சிபி ஜெயித்தாங்கன்றது எனக்கு வருத்தம் இல்ல. நம்ம ஹோம் கிரவுண்ட்ல நம்ம தோத்துட்டோம்ன்றது ஒரு வருத்தம். ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிரும்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையாவே
இங்க இருக்கிற சென்னை ஃபேன்ஸையும் சரி, இங்க இருக்கிற ஆர்சிபி ஃபேன்ஸையும் சரி, எங்களை பார்த்து அடுத்த சின்னசுவாமியில நடக்க போற மேட்சுக்கு ஃபேன்ஸ் வந்து உண்மையாவே எங்களை பார்த்து கத்துக்கிட்டு அந்த மாதிரி நடந்துக்கணும். விசாலாகப் நம்தே மேட்ச் எப்படி இருந்துச்சு? வெரி வெரி ஃபயர் 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 தான். ஃபயர் தான். நம்ம தான் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க நீங்க மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி? ஆக்சுவலி வந்து அந்த சேப்பாக்ல கொஞ்சம் வெரி ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. பட் எப்படி சொல்றேன், நல்ல டீம். ஐ மீன் எப்படி சொல்றேன், டிகே ரொம்ப வருஷமா இங்க விளையாண்டுருக்காரு. ஸோ அவரோட இதா இருக்கலாம். அப்ப இன்னைக்கு ரெக்கார்டை உடைச்சது ரொம்ப ஹாப்பி. ஹாப்பின்னு சொல்ல முடியாது. லைக் நான் மற்ற ஃபேன்ஸ் மாதிரி லைக் வந்து சிஎஸ்கே இருக்கிற அந்த மாதிரி பிளேயர்ல சந்தோஷம், ஜெயிச்சதுக்கு சந்தோஷமே தவிர இங்க ஜெயிச்சது சந்தோஷம் அப்படி எதுவுமே இல்லை. இன்னும் நிறைய ஜெயிக்கணும். இந்த வருஷம் அடிச்சிருவோமா? பார்க்கலாம். சொல்ல வேண்டாம். தலை சொன்ன மாதிரி ஆனா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஆடுறத ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசலாம். நம்ம இதுல இல்ல. ஆனா ஆர்சிபி ஃபேன் அப்படி இல்லையே ப்ரோ. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? வாட்ஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் டுடே பிஃபோர் தி மேட்ச்? வாட்ஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? Okay. Who disappointed you this match? I think Philip Salt.